ஹே மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான க்ரீமியான பிங்க் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கேப்சிகம் அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பூண்டு அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் நிறைய நான் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு 7 காஞ்ச வரமிளகாவை மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்டியை நல்லா காய வச்சு ஒரு செம்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் நான் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் 3 தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 கை பாஸ்தா சேர்த்துக்கிறேன். நான் அதில் வேக வச்சு தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இப்போ எடுத்து தனியாக வச்சுப்போம். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ தனியாக ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தாக்கு சேர்க்க போகிற ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல சட்டியை காய வச்சு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து 3 ஸ்பூன் கோதுமை மாவு நான் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அமுல் 1 லிட்டர் பால் அதில் சேர்த்து க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நான் பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன்னா. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஸ்வீட் கார்ன் ஃபுல்லாகவே சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா இருக்குது இல்லையா, பாஸ்தா க்ரீம், அதை வந்துட்டு நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் நம்மளோட மசாலா நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா ஆர்கானோ மசாலா, இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் தூக்கி கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண அந்த ஒயிட் சாஸ்லேயும் கொஞ்சம் ஆர்கானோ இருக்கும் இல்லையா, அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நல்ல ஃப்ளேவர் அரோமாவோட இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண தக்காளி பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா கார்ன் கூட சேர்த்து ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்சப் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வர அதை நல்லா வதக்குங்க. நம்மளோட ஒயிட் சாஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அந்த ஒயிட் சாஸை தூக்கி இப்போ நம்ம இதில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாத மாதிரி நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 2 சீஸ் க்யூபை எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் க்ரீமியாக வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச பாஸ்தா இருக்குது இல்லையா, அதை இது கூட எடுத்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா அது கூட மசாலாவோடு சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு பாஸ்தா பண்ணியிருக்காங்க. டொமேட்டோவால் பண்ணியிருக்காங்க. தக்காளி குள்ளது சாப்பிட்டு பாருங்க. செம்ம. இந்த சீஸ் போட்டோன்னே அது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நானே எப்பவுமே சீஸை கரெக்ட் பண்ணி நாங்கள் ஒரு ரெஸ்பெக்டாக பேசுவோம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உண்மையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நான் தான் சமைச்சது. எப்படி இருக்கு ரெசிபி பாருங்க, என்ஜாய் பண்ணி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்கேன். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இது பிங்க் பாஸ்தா. பாய். பை.